அருளையும் தேடத் தேவையில்லை, பொருளையும் தேடத் தேவையில்லை. நீங்க செய்யற வேலையில் நோக்கத்தை சரியாக வைத்தால் பொருளும் கிடைக்கும், அருளும் கிடைக்கும். அதாவது 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே உணவு தொழில் செய்யறாங்க, ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க. நம்பர் 1 முதலாளி என்ன பண்றாரு, நான் இந்த ஹோட்டல் நடத்தி கோடி கோடியாக நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை வைத்து அந்த தொழிலை செய்கிறான். 2வது மனிதன் இந்த தொழில் செய்வதற்கான நோக்கம் என்னன்னா, நான் என் ஊர்ல இருக்கிற மக்களுக்கு சிறப்பான உணவு கொடுக்க வேண்டும். இப்போ 2 பேருமே ஹோட்டல் நடத்துறாங்க. முதல் மனிதன் பொருளை தேடுகிறான், அவனுக்கு அருள் கட்டாயம் கிடைக்காது, பொருளும் ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும். 2வது அதிபரோ நான் மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார். இந்த மனிதனுக்கு பொருளும் கிடைக்கும், அருளும் கிடைக்கும். ஸோ நோக்கம்தான் பொருளையும் அருளையும் ஈட்டித் தரும்.